நேர்களே, நம்ம இன்றைக்கி அன்னலட்சுமி கிச்சனில் பார்க்க போகிற டிஷ் பார்த்திங்கன்னா ஸ்பைசி பிரெட் ஆம்லெட் போட போகிறோம். அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் வந்து 2 முட்டை எடுத்துக்கிறேன். நீங்கள் இது மாதிரி ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. எத்தனை பேருக்கு போட போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முட்டை எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒருத்தருக்கு போட போகிறேன், அதனால் நான் 2 முட்டை எடுத்துருக்கேன். இது மாதிரி கரண்டிலையோ இல்லை உங்கள்கிட்ட எக் பீட்டர் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு இதை நல்லா வயர்லேட் பண்ணிவிடுங்க. நல்லா சேர்த்து ஒரே சொல்யூஷனாக ஆக்கிடலாம். ஏன்னா அதுக்கப்புறம் திங்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் பண்ண முடியாது. இது மாதிரி கொஞ்சம் ஃப்ராத் வர மாதிரி அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம இதில் என்னென்ன ஆட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது கொஞ்சம் அந்த ஒரு ரா ஸ்மெல்லு இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்மெல்லு போகிறதுக்காக நான் ஒரு பிஞ்சு, இந்த 2 முட்டைக்கு ஒரு பிஞ்சு மஞ்சள்தூள் போடுறேன். என்ன தான் பச்சை மிளகா போட்டாலும் கொஞ்சம் பெப்பர் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் பெப்பர் பவுடர் போட்டுக்கிறேன். அடுத்து நீங்கள் இங்கே பார்க்கலாம், நான் இங்கே ஃபைனாக ஒரு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணியிருக்கேன், ஒரு பச்சை மிளகா சாப் பண்ணி வச்சுருக்கேன், மல்லித்தலையும் புதினாவும் வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம இதில் போட்டுடலாம். நல்லாவே ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இந்த டொமேட்டோ புளிப்புக்காக டொமேட்டோ ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது குயிக்காக வேகாது. ஏன்னா நம்ம இதை அப்படியே வந்து டிப் பண்ணி போட போகிறோம். அப்படினால நான் வந்து இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கல. தென் சால்ட்டு. ப்ரெட்டு வந்து மோஸ்ட்லி வீட் ப்ரெட் இருந்தால் நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கு நல்லது. நான் வந்து ஆர்டினரி ப்ரெட் தான் கிடச்சிச்சு. நீங்கள் வீட் ப்ரெட் கிடச்சா மோஸ்ட்லி அட்வைசபிள். இது மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு திக்கான ஒரு லிக்விடாக வந்துருச்சு இல்லையா, திக்காக இருக்குது ஒரு இது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆக்குறா தான் நம்ம வந்து ப்ரெட்டை நினைக்கும் பொழுது நல்லா டிப் ஆகும். அதனால் கொஞ்சம் மில்க்கு, அது ஆறின மில்க்னாலும் பரவாயில்ல, இல்லை காய்ச்சி ஆற வச்சாலும் ஓகே தான். நான் மில்க் ஆட் பண்ணுறேன். மில்க் வந்து நான் இப்போ வந்து பச்சை பால் தான் ஊற்றுறேன். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா லிக்விடாக இருக்குது. டிப் பண்ணால் ஓரளவுக்கு அது டிப் ஆகிக்கும். நம்ம ரொம்ப திக்காக நீங்கள் பால் ஊற்றலைன்னா வெறும் முட்டை மட்டும் போட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சு போயிடும், டிப்பு இருக்காது. அதுக்காக தான். இப்போ நம்ம தவாவை ஹீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நீங்கள் தவாவை ப்ரீ ஹீட் பண்ணி ஆயிலோ கீயோ இல்லை பட்டர் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை போட்டுக்கோங்க. நான் ஆயில் போட்டிருக்கேன். எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஹீட் ஆனோடனே இதை வந்து அப்படியே மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடலாம். ஏன்னா குயிக்காக குக் ஆகிடும், தீயை விட்டுறக்கூடாது. இப்போ இது பாருங்கள், ஒரு ஹோமோஜினஸ் லிக்விடாக நான் சொல்யூஷனாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதில் நம்ம வந்து அந்த டிப் பண்ண போகிறோம். ப்ரெட்டு, நான் ப்ரெட்டை ஃபுல்லாக தான் எடுத்திருக்கேன். இப்போ ரொம்ப நேரம் வச்சிங்க இதில் சோக் பண்ணிங்கன்னா அது ரொம்ப புரிஞ்சுக்கும். இப்போ இது இப்படி தான் இருக்கும். இதுக்கு மேலே நம்ம வெங்காயத்தை எல்லாத்தையுமே பண்ணுற மாதிரி கொஞ்சம் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு இதில் உங்களுக்கு ஒரே ஸ்ட்ரோக்கில் எவ்வளோ போட முடியுமோ பார்த்து போட்டுக்கோங்க. நீங்கள் இது மாதிரி டிப் பண்ணிவிட்டு இதை பின்னாடி திருப்பி போட்டுட்டாலும் கூட அதுக்கப்புறம் ஆயினோட சேர்த்து போட்டுக்கோங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் போட்டு ஃபஸ்ட்டு நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு இது மாதிரி போட்டிங்கன்னா 2 பக்கமும் அது கிடைக்கும். நீங்கள் இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் விட்டுக்கலாம். நீங்கள் எண்ணெய் விட்டு திரும்ப ஒரு ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அதில் ஃபில்லிங் இல்லைன்னா கூட நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ 2 பக்கமும் ஃபில்லிங் இருக்கான்னு பார்த்துக்கோங்க இந்த தொட்டுக்கு. ஸோ அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இது மாதிரி போட்டு எடுத்துடலாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக டிப் பண்ணிங்கன்னா ரொம்ப சோக் ஆகிடும், குழகுழன்னு ஆயிரும். இன்னொன்று ப்ரெட்டை போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த லிக்விடை மேலே ஊற்றினாலும் அது வந்து ரொம்ப சோக் ஆகிட்டு குழகுழன்னு ஒரு க்ரிப்பாக இருக்காது. இப்படி நீங்கள் எடுத்திங்கன்னா ஸ்டிஃபாக இருக்கும் ப்ரெட்டிங்க. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். இப்படி எடுத்திங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் உங்களுக்கு ப்ரெட்டு. சாப்பிட்றதுக்கு கையில் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்கு ஆம்லெட்டு, ஸ்பைசி ஆம்லெட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டோஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து மில்க் கொடுத்து பிள்ளைங்களுக்கு அனுப்பலாம்.
அதுவும் வீட் பிரெட்னாலும் ரொம்ப அட்வைசபிள். வீட் பிரெட்டே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோட மீட் பண்ணலாம். மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.